வணக்கங்க. பிரிஜின் வந்துட்டு இன்னைக்கு சாண்டாவோட ஹஸ்பண்டு சபரிக்கு, விக்ரமுக்கு, கானா வினோத்துக்கெலாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதே சாண்டாவோட ஹஸ்பண்டு தான் அன்னைக்கு யாரை விக்ரமை வெளியே வந்தால் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், கார் மாதிரி தான் ஒரே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமை சண்டை போட்டார். இன்றைக்கி ஒய்ஃபுக்கு உதவுனவங்கள உதவிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதாங்க மனுஷ குணம்னு சொல்கிறது. உண்மை அதான். ஒரு கோவத்தில் சண்டை போட்டோன்னு வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்தோன்னே நல்லவங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறது. ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுங்க. நடிக்காமல் கேம் நம்ம உள்ளே எதுக்கு வந்தோம், கேம் விளாட. விக்ரம்ன்ற சாண்ட்ரா ஹஸ்பண்டும் வரும்போது எப்படி சொல்கிறது, அரோவில் விளையாடுறீங்களா, என்ன விளையாடுறீங்க, எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் பண்ணுறது மாதிரி எல்லாத்தையும் பேசுனாங்கன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு பேசினாங்க. நான் கூட நினச்சேன் செம்மையாக விளையாட போகிறாங்க போல் சாண்ட்ரா ஹஸ்பண்டும், அந்த அளவுக்கு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் லாஸ்ட்டாக பார்த்தா அப்படி ஒன்று சாண்ட்ரா ஹஸ்பண்ட் விளையாடுறது மாதிரி தெரியல. சாண்ட்ரா இருக்கிறதுலே ஒஸ்ட். ஆனால் நல்லா நடிக்க தெரியும். வேணால் சாண்ட்ரா போய் படத்தில் நடிக்கலாம். உண்மையாகவே விக்ரம்லாம் நல்லா விளையாடுற பர்சன். இந்த கனி உங்களோட சேர்ந்து டீமாக விளாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாகவே கனி அவங்க போனோம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போது அப்படி தாங்க தெரிஞ்சது. கனி இருக்கும்போது ஒரு மாதிரி டீமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விளாட்றது பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சது எல்லாத்துக்கும். இப்போலாம் உண்மையாகவே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா விளையாடுற பர்சன் விக்ரம்லாம். சாண்ட்ரா காசு இல்லை, அதுக்காக தான் வந்தோம் நடிக்கிறதுக்கு, இது பிக் பாஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இது நடிக்கிறதுக்கு போனால் நிறைய காசு வருமே, அதை வச்சு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து நடித்தா நிறைய காசு வரும். பிள்ளைங்க தான் ஓகே, கண்டிப்பாக மனசில் இருக்கும், எல்லாத்துக்கும் தாங்க இருக்கும். பிக் பாஸ் ஏற்கனவே இங்கே கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. பிக் பாஸ் 9 நல்லாவே இல்லை. எல்லோரும் உள்ளே வந்தவங்க சண்டை போடுறது தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இருந்த 2 பேரும் போயிட்டாங்க. தயவு செய்து நல்லா யார் விளையாண்டு ஓட்டு மக்கள் போடுறாங்களோ பார்த்து அவங்களுக்கு டைட்டில் வின்னர் கொடுங்க. தயவுசெய்து மக்கள் பார்க்குற அனைவருமே நல்லா விளையாடுறவங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஓட்டத்துக்கு சும்மா கண்டவங்களுக்கு குத்திட்டு போகாதீங்க. லாஸ்ட்டாக வருத்தப்பட போகிறது நம்ம தான். உங்களுக்கே தெரியும், நம்ம குத்திடுவோம், அப்புறம் அவங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் ஓட்டு போட்டாலுமே. அது மாதிரி தாங்க இதுவும். நல்லா விளையாடுறவங்களுக்கு போடுங்க. பண கஷ்டம் இருக்குது அதனால இவங்களுக்கு வழி விட்டு போனாங்க, அதெல்லாம் ஆகவே ஆகாது. பிக் பாஸ் 9 அதுக்கப்புறம் நடத்தவே வேணும். சும்மாவே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. கானா வினோத் சபரிலாம் நல்லா விளையாடுற பர்சன் தான். அரோராலாம் என்ன விளையாண்டாங்கன்னு தெரியல. எல்லோரும் அரோராவுக்கு ஓட்டு போட்டு அரோரா தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இப்போ தாங்க அவங்களாம் விளையாடுறாங்க. அப்போலேருந்து சாப்பிட இருக்க இதைத்தான் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 25% தான் அவங்க விளையாண்டதுன்னு சொல்லலாம். தயவுசெய்து உங்கள் பொன்னான ஓட்டுகளை விளையாடுறவங்களுக்கு போடுங்க. பிக் பாஸ் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.